கண்டித்திந்த ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ரயில்வே தொழிலாளர்களை வன்மையாக கண்டிக்கின்றோம். மன்னிப்புக்கேள் ரயில்வே தொழிலாளர்களை ஓட்டு போட்ட தொழிலாளர்களை நாய்கள் என்று திட்டிய DRU தலைமையினை உடனடியாக மன்னிப்பு கேள். தரக்குறைவாய் திட்டுவதையும் இனி மேலும் அனுமதியோம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ரயில்வே தொழிலாளர்களை பேசுகின்ற நாய்கள் என்று திட்டிய DRU தலைமையினை கண்டித்திந்த ஆர்ப்பாட்டம். குறைவாய் பேசிய தரம் தாழ்ந்து பேசிய DRU தலைமையினை வன்மையாக கண்டிக்கின்றோம். ஓட்டு போட்ட தொழிலாளர்களை SRMU ARF பேரியக்கமானது நூற்றாண்டை கடந்து ரயில்வே தொழிலாளர்களுக்காக அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு வருகின்ற ஒரு பேரியக்கமாகும். ரயில்வே தொழிலாளர்களுடைய நலனுக்காகவும் அனைத்து மத்திய அரசு தொழிலாளர்களுக்காகவும் பாடுபட்டு இன்று ரயில்வே தொழிலாளர்கள் பெற்று வருகின்ற 8 மணி நேர வேலை, அவர்களுடைய வேலைக்கேற்ற சம்பளம், DA, TA, NDA போன்ற பல அலவன்ஸுகள், MACP, கேடர் ரீஸ்ட்ரக்சரிங் இவை அனைத்தையும் பல்வேறு போராட்டங்கள் மூலமாக, இன்னும் சொல்லப்போனால் அகில இந்திய வேலை நிறுத்தத்தின் காரணமாக நாம் பல்வேறு சலுகைகளை பெற்று ரயில்வே தொழிலாளர்களுக்காக பாடுபட்டு வருகின்ற ஒரே இயக்கம் SRMU பேரியக்கமும் ARF ஃபெடரேஷனுமாகும். அப்படி தொழிற்சங்க பாங்கோடு தொழிலாளர்கள் நலனுக்காக இருக்கின்ற இந்த இயக்கத்தை இன்னொரு சங்கமான DRU பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி, அதாவது பொன்மலையை பொறுத்தவரையிலே பஞ்சே இல்லாமல் பயோமெட்ரிக்கே இல்லாமல் ஆக்குவோம் என்று சொல்லியும், சீலிங்கே இல்லாத போனஸை கொடுப்போம் என்று சொல்லியும், மாற்று அதாவது அதர் ஸ்டேட் எம்ப்ளாயீஸ் அவர்களையெல்லாம் நிபந்தனையின்றி ஒரே மாதத்தில் அத்தனை பேரையும் அவர்கள் பணியிடத்திற்கு அனுப்புவோம் என்று பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி இன்று மிக குறைந்த வாக்குகளிலே வெற்றி பெற்று அங்கீகாரம் பெற்ற DRUவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்ற திருமதி பேபி சகிலா என்பவர் ரயில்வே தொழிலாளர்கள், குறிப்பாக SRMUக்கு ஓட்டு போட்ட ரயில்வே தொழிலாளர்களை நாய்கள் என்று தரக்குறைவாக பல பேர் கூடியிருக்கின்ற அந்த கூட்டத்திலே பேசியதை கண்டித்து அந்த பெண் என்ற ஒரே காரணத்திற்காக நாங்கள் கண்ணியத்தோடு இங்கே பேட்டி அளிக்கின்றோம். ஒரு தொழிற்சங்கத்தை தொழிற்சங்க பாணியிலே எதிர்கொள்ள வேண்டுமே தவிர அவர்களுக்கு ஓட்டு போட்டவர்களை நாய்கள் என்று தரக்குறைவாக பேசியதை இந்த நேரத்திலே வன்மையாக கண்டித்து தொடர் போராட்டம். அந்த அம்மா பகிரங்க மன்னிப்பு எப்படி பேசணும்னா, நிறைய கூட்டத்தில் தனியாக போய் பேட்டி கொடுக்கக்கூடாது. நிறைய பேர் அப்படி தான், நாங்கள் மன்னிப்பு கேட்குறோன்னு எங்கே இருந்தோ 4 சவுத்துக்குள்ளே இருந்து சொல்லுவாங்க. பகிரங்க மன்னிப்பு எழுத்துப்பூர்வமாக கேட்கும் வரை இந்த போராட்டம் நடக்கும். வழக்கு தொடுக்க இருக்கிறோம். எல்லா தொழிலாளர்களும் அதாவது ரயில்வே தொழிலாளர்கள் ஏதோ இவங்களுக்கு கீழே வேலை செய்கிற மாதிரி, எலெக்ஷன் அப்போ அவங்க சொன்ன வார்த்தையை நான் சொல்ல வேண்டாம்னு பார்க்குறேன். அந்த மாதிரி தானே போய் வாக்கு கேட்டிங்கல்ல. வாக்கு கேட்டுட்டு ஏதோ குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயித்தோன்னே நீங்கள் போய் அவர்களை நாய்கள் என்று சொல்வது எந்த விதத்தில் பொருந்தும்? தொழிற்சங்கம் என்பது நிர்வாகத்தையும் அரசாங்கத்தையும் எதிர்த்து போராட்டங்களை செய்து
ஜெயித்து வருவது அல்லது பாடுபட்டு வருவதற்கு பெயர் தான் தொழிற்சங்கம். ஒரு தொழிற்சங்கத்தை தரக்குறைவாக அல்லது தொழிற்சங்கத்திற்கு ஓட்டு வாக்களித்தவர்களை தரக்குறைவாக பேசியதனை எஸ்ஆர்எம்பி பேரியக்கமும் ஏஆர்எஃப்பும் ஏன் ஒட்டுமொத்த ரயில்வே தொழிலாளர்களும் காலவரையற்ற போராட்டத்தை கையில் எடுக்க இருக்கிறோம். இது மிக விரைவிலே அவர்கள் மீது இந்த ரயில்வே நிர்வாகமும் அரசாங்கமும் ஒன்றிய அரசும் அவர்கள் மீது வழக்கு தொடுக்காவிட்டால் இது கூடிய விரைவிலே வேலை நிறுத்த முன்னறிவிப்போடு கூடிய வேலை நிறுத்த போராட்டமாக மாறும் என்று எச்சரிக்கிறோம். எங்களை பொறுத்தவரையிலே சமீபத்திலே சென்ற வாரத்திலே ரயில்வே தொழிலாளர்களுக்காக ஏறக்குறைய 660 சப்ஜெக்டுகள், பல வீடியோக்கள், அதாவது குறைபாடுகள் உள்ள மிஷினரிகள், இங்கெல்லாம் கோடல் லைஃப் கோடிக்கணக்கில் வாங்கி மிஷினரிகள் அதெல்லாம் பழுதற்று போயிடுச்சு, தூக்கி எறிய வேண்டிய மிஷின்லாம் வச்சுக்கிட்டு ஓட்டுறாங்கன்னு சொல்லி இதுபோல் பல்வேறு கோரிக்கைகள். ரயில்வே குவார்ட்டர்ஸ்லாம் எவ்வளோ மோசமாக இருக்குது, ரயில்வே தண்டாவளங்கள் எப்படி இருக்கிறது, பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்கிறது, ரயில்கள் எப்படி இருக்கிறது, இவைகளெல்லாம் வீடியோ ஃபோட்டோ ஆதாரத்துடன் 3 நாட்கள் விடாமல் இரவு வரை, காலை முதல் இரவு வரை தொடர்ந்து பொது மேலாளர்களோடு நாங்கள் ஒரு PNM பர்மனன்ட் நெகோசியேஷன் மிஷினரி என்ற கூட்டத்தை நடத்தி பல்வேறு வெற்றிகளை பெற்று வந்திருக்கிறோம். அத்துறையும் ஜெயித்திருக்கிறோம். இதுதான் தொழிற்சங்க பாண்பு. அதை விட்டுவிட்டு தொழிற்சங்கத்தை திட்டுவது, தொழிலாளர்களை திட்டுவதெல்லாம் மன்னிக்கக்கூடியது அல்ல. அந்த பெண்மணி மன்னிப்பு கேட்கும் வரை இந்த போராட்டம் தொடரும். அவர்கள் மீது நாங்களும் வழக்கு தொடுவோம், தொழிலாளர்களும் வழக்கு தொடுவோம் என்று எச்சரிக்கிறோம்.